Welcome to Seep Canada YouTube channel. Kindly watch and subscribe. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ மூலியமாய் உங்களை பார்த்து. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த வீடியோவின் மூலியமாய் உங்களை பார்க்க கிருபை செய்திருக்கின்றார். நாளிலும் நாம் ஜெபம் செய்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் காண்டு செல்லலாம். இந்த நாள் உங்களுக்காக தேவன் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் இருந்து போன சமாதானத்தை, நீங்கள் இருந்து போன நிம்மதியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமாய் மாறும். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். நாம் எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு சம்பவத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அதாவது 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கின்ற சம்பவம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம். அந்த முழு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சில கதாபாத்திரங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப்போம். எவை என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக கர்த்தர், இரண்டாவதாக எல்கானா, மூன்றாவதாக அன்னாள், நான்காவதாக பெனினாள், ஐந்தாவதாக ஏலி, ஆறாவதாக ஏலியின் பிள்ளைகள், ஏழாவதாக சாமுவேல். இந்த 7 ஜனங்களும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். இவர்களுக்குள் இருக்கின்ற நற்குணங்கள் நமக்குள் வரவும், அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த கெட்ட குணங்கள் நம்மை விட்டு போகவும் நாம் ஜெபித்து நம்மை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவதாக கர்த்தர். இந்த காரியத்திலே கர்த்தர் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சம்பவத்திலே அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாள் விருப்பப்பட்டது போல அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த தேவன். இந்த நாளிலும் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அதை கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்விலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். அதே போல அன்னாள் தேவனை துதிக்கின்ற பொழுது அன்னாள் என்ன சொல்லி தேவனை துதிக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லியும் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை அவர் சொல்லி துதிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லியே அவர் ஆசைப்படுகின்றார். அதனால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக அவர் ஜெபத்தை கேட்கிறார். இரண்டாவதாக அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். மூன்றாவதாக அவர் ஞானம் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அந்த ஞானம் என்கிற அந்த காரியத்துக்கு ஈடாக, தேவனுடைய ஞானத்துக்கு ஈடாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா காரியங்களை குறித்து அவர் யோசித்து அவருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தேவன் அதே ஞானத்தை நமக்கு தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நான்காவதாக அவர் ஜெயத்தை தருகிற தேவன் என்று சொல்லி அவர் வேதவசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்னால் ஜெபிக்கும் பொழுது அப்படி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். எத்தனை தோல்விகள் உங்களுடைய வாழ்விலே வந்தாலும் நம்முடைய தேவனால் உங்களுடைய வாழ்விலே ஜெயத்தை தர முடியும். நம் வேதவசனத்தை வாசிக்கின்றோமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நம்முடைய தேவன் இன்று உங்களுடைய வாழ்விலே அவர் ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆமென். அதுபோல அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிற தேவனுமாய் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த வேத வசனங்களை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், தவறு செய்கிறவரை தண்டிக்கிற தேவன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்.
அதே போல 6வது காரியமாக அவர் புழுதியில் இருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். 6வது காரியமாக தேவன் நம்மை புழுதியில் இருந்து உயர்த்துகிற தேவன். நீங்கள் எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும், உங்களை தேவன் உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டால் அவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். அவர் புழுதியிலிருந்து உயர்த்தி அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், பிரபுக்களோட அமரச் செய்கிற தேவன். இது 7வது காரியம். அவர் பிரபுக்களோட அவர் நம்மை உட்காரச் செய்கிற தேவன். உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர். 8வதாக அவர் வழக்காடுகிற தேவன். ஆம், தேவனுடைய வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், திக்கற்ற பிள்ளைகளின் நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உங்களிடம் அவர்களுக்காக வழக்காடுவார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய தேவன் வழக்காடுகிற தேவன். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை அவர் நமக்காக வழக்காடுவார். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நீதி இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேதா? ஆமென கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நீதியை ஜனங்கள் புரிந்து கொள்ளுமா? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காட, உங்களிடம் உள்ள உண்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் அல்லேலூயா அவர் காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். அதே போல தேவன் நொறுக்கி போடுகிறவர். நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் வராங்களோ அவர்களை நொறுக்கி போட, அவர்களை அழித்து போட என் தேவனால் கூடும். 10வதாக அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அவர் நியாயம் விசாரித்து காரியத்தை ஜெயமாய் மாற்ற என் தேவனால் கூடும். இந்த 1வது அதிகாரத்தில் நம்ம தேவனுடைய குணங்களை குறித்து நாம் படிக்கும்போது இத்தனை காரியங்களும் அங்கு நாம் படிக்க முடியும். 2வதாக அங்கு எல்கானா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த எல்கானா எப்படிப்பட்டவனாக இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனை தொழுது கொள்கிறவனாகவும், தேவனுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாகவும் இந்த எல்கானா காணப்பட்டார். அவர் அது போல இன்று தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றதான நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம். நாம் தேவனுடைய திருச்சபைக்கு கடந்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய பக்தியை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவர் வருஷத்துக்கு ஒரு முறை போய் அவர் பலி செலுத்தினார் என்று சொல்லி வேதவசனத்தை வாசிக்க முடியும். நாம் தேவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எல்கானாவை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். 2வது அவர் அன்பு கூர்ந்தவராய் இருந்தார். யாரை அன்பு கூர்ந்தார்? திக்கற்று ஆதரவில்லாத இருந்த எல்லாரையும் அவர் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய மனைவி 2வது மனைவியாய் இருந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாத இருந்த வேளையில அவரை பார்த்து சொல்கிற வார்த்தை, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நாம் உன்னை அதிகமாய் நேசிக்கவில்லையா என்று சொல்லி. ஆம், இவர் தன்னுடைய மனைவிக்கு அவருக்கு இருக்கின்ற எல்லா குறைகளை அவர் மறக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவர் மீது அவர் நேசத்தை வைத்தார். அவர் அந்த நேசத்தின் மூலியமாய் தேவனாகிய கர்த்தரை போல அவர் அன்பு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்பு கூற வேண்டியது மிக மிக அவசியம். நாம் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். 3வதாக அவன் கொடுக்கிறவனாக இருந்தான். என்னத்தை தேவனுக்காக கொடுத்தான்? தான் சம்பாதித்து வைத்த ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுக்கிறவனாக இருந்தான். அவன் கொடுக்கிறவனாக இருந்து தான் சம்பாதித்த ஆஸ்திகளை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். தேவனுக்காக காளைகளை பலியாக செலுத்தினான். அதுபோல அங்கிருந்த மனுஷர்களுக்கு அவன் தன்னுடைய ஆஸ்தியில் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்னவென்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாய் அவன் கொடுத்தான். அவன் கொடுக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றதாம் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 4வதாக மதிக்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு மதிப்பு என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. மதிப்பு என்பதை அவர்கள் தெரியாதவர்களாய் வாழ்கின்றார்கள். மதிக்க தெரியாதவர்களாய் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அல்லேலூயா இந்த எல்கானாவை போல மதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜனங்களை மதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
தன்னுடைய மனைவி குழந்தையை பெற்று அவர்கள் இருக்கின்ற வேளையில தன்னுடைய மனைவி அவர்களிடம் சொல்கிறார், இந்த குழந்தையை நான் கொண்டு போய் நான் தேவனுடைய ஆலயத்தில் விட்டுவிடலான்னு இருக்கேன், அதனால இப்ப நீங்க சர்ச்சுக்கு போறப்ப என்னால வர முடியாது, இந்த குழந்தையை நான் பால் மறக்க செய்து அதன் பின்பாக நான் இந்த குழந்தைய நான் சர்ச்சில் விடுற அந்த நேரத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் என்ன செய்யறான் என்று சொன்னான், அதுக்கு சம்பூர்ணமாக தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்து அவளை விட்டு விட்டு செல்கின்ற காரியத்தையும் அண்ணான் சொல்கின்ற அந்த காரியத்தை அவள் கேட்டு அதன் பிரகாரமாய் அவன் காரியத்தை செய்தான். அவன் அண்ணாளுக்கு வேண்டாம் அந்த குழந்தைய நீங்க போய் சர்ச்சில் விட வேண்டாம் அவள் சொல்லவே இல்லை. இவங்க என்ன பொருத்தனை பண்ணிட்டு வந்தாங்களோ அதை செய்யும்படியாக இவங்களுடைய காரியத்தை அவர் மதித்தார். நாமும் இன்னைக்கு ஜனங்களை மதிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க என்னவெல்லாம் காரியத்தோடு அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வராங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய காரியங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதே போல இந்த எல்கானா ஆசீர்வாதத்தை பெற்றார். என்ன ஆசீர்வாதத்தை பெற்றார்? இவங்க ஒரு குழந்தைய ஆண்டவருக்காக கொடுத்ததுனால ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு 5 குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுதாங்க ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்காக கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு திருப்பி தருகிற தேவன் அல்ல, இன்னும் அதிகமாய் நமக்கு திருப்பி தருகின்ற தேவன். அல்லேலூயா. ஒரு குழந்தைய தான் அவங்க ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேவன் மறுபடியும் 5 குழந்தைகளை தேவன் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதுதான் தேவன். அல்லேலூயா. அந்த 3ஆவதாக இந்த பெனினான் அவருடைய குணம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவள் பிள்ளை பேரை பெற்றிருந்தார். தேவன் அவளை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவளுக்கு தேவன் அநேக குழந்தைகளை கொடுத்திருந்தார். ஆனால் அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவள் அதை வைத்துக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய கூட இருக்கின்ற, அதாவது தன்னோடு கூட இருக்கிற தன் கணவனின் மனைவியாக இருக்கின்ற இன்னொருவரை நோக்கி அவர் விசனப்படுத்துகிற காரியத்தையும், அவர் எனக்கு எல்லாமே இருக்குது உனக்கு இல்லையே என்று சொல்லி அவரை கேவலப்படுத்துகிற காரியங்களையும், அவமானப்படுத்துகிற காரியங்களையும், விசனப்படுத்துகிற காரியத்தையும் நம்ம வேதவசனத்திலே வாசிக்க முடியும். இந்த கேரக்டர் ரொம்ப டேஞ்சருங்க. தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார், உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை தவறான வழியில நடத்துறவங்களா இருக்கிறாங்க. தவறான வழியை நடத்துறவங்களா இருக்கிறாங்க. இந்த கேரக்டர் ரொம்ப டேஞ்சர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதே ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு வரணுங்களுக்கு வேண்டி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போகாதீங்க. அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வேத வசனம் என்ன சொல்றது? நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா தேவன் விருப்பப்படுற வாழ்க்கை அவங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள இருந்துச்சு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவங்களுக்குள்ளேயும் அதே உண்மை வந்துச்சுன்னா தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சுவாரு. அதுக்காக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பெற்றுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு அதை இதை சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஜனங்கள் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறங்காட்டிக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய இஎம்ஐ அது இதுன்னு போய் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கி கொள்றாங்கிற பேர்ல கடனாளி ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நாம் மற்றவர்களை விசனப்படுத்தவும் கூடாது. எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க நாம் கேவலமாகவும் பார்க்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதையும் அவங்களுக்கு நீங்க சொல்லவும் கூடாது. அப்புறம் 3ஆவதாக இவருடைய இந்த பெலினாளுடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர்கள் பொறுத்து கொள்ளாதவர்கள். இவங்களுடைய அந்த அன்னாரை குறித்து உங்களுக்கு என்ன பொறாமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எல்கானா ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய பங்கை கொடுத்துக்கிட்டு வரப்ப அன்னாளுக்கு மாத்திரம் 1 மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு, 1 மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு. ஆனால் இந்த பெலினாள் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவரை அதிகமா நேசிக்கிறாங்க, 1 பங்கு அதிகமா கொடுக்குறாங்க, இதுல என்ன தவறு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அதனால அதுதான் அவருக்குள்ள ஒரு வேற ஒரு குணத்தை உருவாக்கி அதை குறித்தே நினைச்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வர்களாகவும் இந்த அன்னாரை வெறுக்கும்படியாக ஒரு குணநலத்துக்கு மாறிட்டாங்க.
அப்ப இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணி நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு பெருசு பண்ற அந்த எண்ணம் நம்மளை விட்டு போகணும். ஒரு சின்ன விஷயம் தான், தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான், தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற அண்ணா தான், அவங்க 2 பேரும் தான் ஒன்னா தான் இந்த வீட்டுல இருக்கிறாங்க, 2 பேரும் தான் ஒன்னா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சனைங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு மடங்கு அதிகம் கொடுத்துட்டாரு. இதுல அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை பொறுத்து கொள்ள மாட்டேறீங்க. அது எப்படி அவங்கள மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு, அது எப்படி அவங்க கர்த்தரால் அவங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. இது ரொம்ப, இந்த குணம் நமக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு குணம். இந்த வெளிநாளை போல நாம் வாழக்கூடாது. இது நமக்கு எச்சரிப்பின் செய்தி. நாம் அவரை போல வாழாமல் கர்த்தருக்கு உண்மையான நாம் வாழுவோம். அன்னாள் அவள் முதலாவதாக துக்கப்பட்டவள். அவருடைய வாழ்க்கையில துக்கம் மாத்திரம் மிஞ்சி இருந்தது. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கிற எந்த சூழ்நிலையும் இல்லாத இருந்தது. துக்கம் மாத்திரம் மிஞ்சி இருந்தது. அந்த துக்கத்தின் வேலையில அவள் செய்தது தேவனை நோக்கி ஜெபித்தாள். அவள் எப்படி ஜெபித்தாள்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அவள் முழு இருதயத்தோடு ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தந்தார். கூட இருக்கிறவங்க யாருக்கும் புரியல, இவ ஜெபிக்கிறாளா குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி தான் ஜனங்க பேசினாங்க. ஆனால் அல்லேலூயா, தேவன் பெரியவர். உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் பெரியவர். அன்னாளுடைய துக்கத்தை பார்த்து அன்னாள் வடித்த கண்ணீருக்கு பதிலை தருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நான் முன்னாடி நான் சொன்னேன். என் தேவனாகி கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக அன்னாள் துக்கப்பட்டவள், இரண்டாவதாக அன்னாள் ஜெபித்தவள், மூன்றாவதாக அன்னாள் தீர்மானித்தவள். தன்னுடைய எனக்கு ஒரு குழந்தையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னான். அந்த குழந்தை உங்களுக்காக கொடுத்தது ஆண்டவரேன்னு சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். அவள் எடுக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய தீர்மானங்கள் தேவை. பாவத்தை விட்டு பரிசுத்தமா வாழுவான்னு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். நிறைய காரியங்கள்ல தேவனுக்கே முதலிடம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. அண்ணால் இந்த தீர்மானத்தை எடுக்கிறார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் தீர்மானத்தை எடுத்துறாங்க. வாக்கு தந்த என்னது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில நிறைய தீர்மானத்தை எடுப்பாங்க. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் எல்லாம் நடந்தாங்களா, அதையெல்லாம் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நடந்திருக்காது. அப்படி அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றி ஆகணும். இல்லைன்னா இந்த தீர்மானத்தை எடுக்காதீங்க. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க அன்னாரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்க தீர்மானத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீங்க நிறைவேற்றுங்க. அப்ப இந்த அன்னாள் அடுத்தபடியாக அவள் பரிசுத்தம் உள்ளவளாயிருந்தாள். தன்னை எது நாளையும் தீட்டுப்படுத்திப்படாதவளாயிருந்தாள். அன்னைக்கு அந்த நாட்கள்ல இருந்த பெண்கள் மதுவை குடித்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏலி இவரை பார்த்து இந்த ஏலி அன்னாரை பார்த்து கேட்குறாரு, நீ மதுவை குடிச்சிட்டு இங்கே எவ்வளவு நாள் நீ அந்த மதுவோட அந்த போதையில நீ இருப்பேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த காலங்களில் பெண்கள் அந்த போதை பொருளாக இருக்கின்ற அந்த மதுவை அவங்க குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னால் அதை செய்யவே இல்லை. தன்னுடைய சரீரத்தை கெடுக்கவே இல்லை. தன்னுடைய சரீரத்தை அன்னால் கெடுத்து கொள்ளவே இல்லை. அவள் பரிசுத்தமாய் தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றி கொண்டாள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் அதுக்கப்புறமாக அவர்கள் என்னானாங்கன்னு சொல்லி சொன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாள் அண்ணா. அந்த ஒரு குழந்தை மாத்திரம் இல்லை, தேவனாகிய கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து இன்னும் 5 குழந்தைகளை பெற்றதுக்கு தேவன் சொல்லிட்டார். சாமுவேலோட சேர்ந்து 6 குழந்தைகளை பெற தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் 7ஆவதாக அவருடைய காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அல்லேலூயா, அவள் விட்டுக் கொடுக்கிறவளாயிருந்தாள். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறவளாயிருந்தாள். ஒரே மகன் தான் எனக்கு பிறந்திருக்கிறான், அநேக நாளுக்கு அப்புறம் பிறக்கிறான், இவனை எப்படி நான் விடுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்க போகல. கர்த்தருக்காக அவங்களை விட்டுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் நம்ம அநேக காரியங்களை, நம்முடைய பிள்ளைகளை நம் கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கப்புறமாக அங்க இருக்கிற இன்னொரு
ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 1ஆவது அதிகாரத்தில் ஏலி. அந்த ஏலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆசாரியர், ஊழியம் செய்கிறவர், தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த என்னது ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தவர். ஆசாரியன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்தவர். தேவனுடைய வழி நடத்தல புரிந்து கொள்ளாதவங்களா இருந்தாங்க. ஜெபிக்கிறவங்களுக்குள்ள நடக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி தெரியாதவர். ஊழியம் செய்யறாரு, ஆனா தேவனுடைய வழி நடத்தல அவங்களுக்கு தெரியல. தேவனிடத்துல கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிற அந்த ஸ்ரீயை பார்த்து நீ மது குடிச்சிட்டு நீ உட்காந்துருக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய ஆழம் இவருக்கு தெரியல. பேருக்கு ஊழியக்காரரு, ஜபத்தின் ஆழம் தெரியல. ஜபத்தின் தேவனோடு கொள்ற அந்த ஐக்கியத்தை பற்றி அவருக்கு தெரியல. இவர் ஐக்கியத்தை பற்றி தெரியாம இருந்தங்காட்டிக்கு தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்றாருன்னா கண்டிக்காம விட்டுறாரு. தேவனோட பிள்ளைகளை வளர்த்துறாரு, ஆனா அவங்களை கண்டிக்காம விட்டுறாரு. சிறு வயதிலிருந்து கண்டிக்காம விட்டுட்டு அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன உடனே அவங்களை கண்டிக்க முயற்சி பண்றாரு. என்ன பண்ணுனாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் தவறு செய்கின்ற வேலையில கண்டிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க அவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகளை நம்முடைய நல்ல வழிக்கு கொண்டு அவங்க வாலிப பிள்ளைகள் ஆகின்ற வேலையில நம்ம அவங்களை சரியா நடத்த வேண்டியது நம்முடைய கட்டளை. நம்மேல் விழுந்த கடமை. அதை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அதே போல இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி பேசுவார். ஆனா அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கேட்க மாட்டார். ஊழியக்காரர் தான் அவர் ஊழியக்காரரு. ஜபத்தின் ஆழத்தை தெரியாதவர். இங்க பாத்தீங்கன்னா எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதவர். இப்படியெல்லாம் அவர் ஏழி இருந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அப்படி இருந்தங்காட்டிக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த ஏலிகிட்ட பேசுறதை விட்டுட்டு சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஏலிகிட்ட பேச வேண்டிய விஷயத்தை இன்னொரு மனுஷன்கிட்ட பேசுறாரு. அதாவது தேவனுடைய மனுஷனா இருக்கிற இன்னொரு மனுஷன்கிட்ட பேசுறாரு. ஏலிகிட்ட பேசல. அதே போல ஏலியோட விஷயத்த அவர் சாமுவேலுகிட்ட பேசுறாரு. அவர் வயது முடிந்த நாட்கள்ல அவருடைய கண்கள் எல்லாம் குருடாயி அந்த ஆலயத்துல அமர்ந்திருக்கும் போது சாமுவேலுகிட்ட பேசுறாரு. ஆனா இவர்கிட்ட பேசல. ஆமா, நம்ம ஊழியக்காரர்கள் சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அப்படியே இந்த ஏலியை போல குணங்கள் நமக்குள்ள இருந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்படுறவங்களா நம்ம வாழுவோம். ஒரு ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் நம் கணக்கு ஒப்புவிக்கப்படுகிற பிரானக்காரர்கள். நாம் எவ்வளவு உண்மையாய் நாம் வாழ முடியுமோ அவ்வளவு உண்மையாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். கடைசியாக சாமுவேலை குறித்து நாம் தியானிக்கின்றோம். சாமுவேல் பணிவிடை செய்கிறவனா இருந்தான். அவன் கர்த்தருக்காக வேலை செய்கிறவனா இருந்தான். சின்ன வயசுல இருந்து அவன் கர்த்தருக்காக பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை வேலை செய்யுங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா சாமுவேலுடைய உயர்வுக்கு காரணமே அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பணிவிடை செய்தது. அங்க அந்த ஏலியோட பிள்ளைகள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சாமுவேலோ ஏபோத் வஸ்திரத்தை தரித்து தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருந்தார். அல்லேலூயா! எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்தே பணிவிடை செய்யறாரு. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழறாரு. தவறு செய்யறத பொறுத்து கொள்ளவே முடியாமையே அவர் வாழ்றாரு. ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தப்பை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவன் நேர தவறை பார்க்கறப்ப போய் ஏலிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஏலிட்ட போய் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க பிள்ளைகள் செய்யற தவறுகள் தான். தவறு கூட எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அவர் வச்சுக்கல. தப்புன்னா தப்பு தான், அதை செய்யக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லிதான் அவர் வாழ்ந்தார். இதனுடைய தீர்க்கதரிசி ஆனதுக்கு அப்புறம் சாமுவேல் ஒரு தவறு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸை பண்ணுவார். அதாவது சவுல் ஒரு தவறு பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லுவார். இதனாலதான் நான் இப்படி இந்த தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார். புத்தியீனமான காரியத்தை செய்து அதை விட்டுருங்க, அந்த விஷயத்தை குறித்து பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இருந்த மனுஷன் பாவத்தோட துணையே போகுது. பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். தேவனோடு கூட பேசின மனுஷன்.
தேவனோடு கூட சின்ன வயசுல இருந்து நல்ல உறவு வச்சிருந்த மனுஷன். இன்னைக்கு நீங்கெல்லாம் எப்படி வாழறீங்க? தேவனோடு கூட பேசுறீங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவனுடைய சத்தத்தின் பிரகாரம் நீங்க வாழறீங்களா? அப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியா இவர் தீர்க்கதரிசியாய் தேவனாகிய கர்த்தர் இவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு சாமுவேலை போல, எல்கானாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, நம்ம அன்னாலை போல உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழலாம். அல்லேலூயா. அங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா பெனினாலை குறித்து நாம் தியானிச்சோம். அந்த பெனினாலை குறித்து நம்ம தியானிக்கிறப்ப இந்த பெனினால் அவங்க என்ன பண்ணுனாங்க, அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை, எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி மற்றவர்களை குறித்து அவர்கள் தவறாய் பேசி கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து அவங்க பொறாமை கொண்டு இருந்தாங்க. அப்படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இந்த ஏலியின் புத்திரர்கள் அவர்களை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அவங்க தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். முதலாவது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான். ஆனா அவங்களுக்குள்ள கீழ்ப்படிதலே இல்லாம போயிடுச்சு. இஷ்டம் வந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் தவறான வழியில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம பிள்ளைகள் வாழ்ந்துடவே கூடாது. அப்புறமா அவர் அவங்களுக்குள்ள துணிகரம் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள துணிகரம். இவங்க அந்த சர்ச்சில் இருந்து அப்படியே பழக்கமானங்காட்சி சர்ச்சுக்குள்ள காணிக்கைக்காக அந்த காணிக்கை என்னறப்பா அலட்சியமா என்னறாங்க. அங்க சர்ச்சுக்கு வர பெண்களோட அவங்க தவறான காரியங்களை செய்யறாங்க. அப்புறம் அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே பலியினுடைய ஒரு சில பாகங்களை இவங்க கேட்டுக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்றது எல்லாமே உலக பிரகாரமான காரியம், உலக ஆசை, உலக எண்ணம் அவங்களுக்குள்ள அவங்க அழிக்கே போச்சு. 2 பேரும் ஒரே நாள் இறந்து போயிட்டு. ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா? ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா? இப்படிப்பட்ட குணம் நமக்குள்ள வந்துடவே கூடாது. பெண்ணினாலே போல குணங்கள் வந்துடக்கூடாது. இந்த ஏலிகளுடைய பிள்ளைகளை போல இருக்கிற குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏலியை போலையும் பொறுப்பில்லாதவங்க தான் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்கிற வலையில தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஊழியக்காரங்கிற வலைய வச்சுக்கிட்டு நிறைய தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நம்ம எல்லாம் உக்கிரானக்காரர், நம்ம எல்லாம் உண்மையா வாழ வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தர் நம்ம கையில பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய பொறுப்பை உண்மையும் உத்தமத்தோடு நம்ம செய்து முடிக்கலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அது ஆசீர்வதிப்பாராக. அதனால் இந்த காலை வேளையில சாமுவேலை போல, எல்கானாவை போல, தேவனை போல, அன்னாலை போல நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யலாம். எனக்கு என்னை நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு நீர் இரும், எங்களை நீர் காத்து வழி நடத்தும். இந்த வேத வசனத்திலே தியானித்த எல்கானாவை போல, கர்த்தரை போல, அதனுடைய அன்னாலை போல, சாமுவேலை போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழவும், பெனினாலை போல, அந்தவரே ஏலி போல, ஏலியுடைய புத்திரர்களை போல நாங்கள் வாழாதவர்களாக இருக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். அப்படி எங்களுக்கு உதவி செய்ய போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. அந்தவரே எங்கள் வீடியோவை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய அந்தவரே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆசீர்வதியும். அவங்களுடைய வாழ்க்கையில சுக பலன், ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்காக பயப்படுகிற வாழ்க்கை அவர்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உண்டாக என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போறவங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம்